பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மில்டன் வணக்கம். தர்மேந்திர பிரதான் பேசியது 2வது நாளாகவும் மிகப்பெரிய அளவிற்கு பார்லிமெண்ட்டையே முடக்கிற அளவுக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டு எம்பிக்கள் எல்லாருமா சேர்ந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறத பேசி கொண்டிருக்கிறார்கள். வைகோ வெளியில வந்து மிக ஆவேசமாக பேட்டி அளித்திருக்கிறார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது மிக கடுமையா நாக்பூர் அசைன்மெண்ட் எல்லாம் இங்க எடுபடாது, இந்த நாசக்கார திட்டத்தை எல்லாம் சாய்க்க போறோம் அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் அறைகூவல தொடங்கி இருக்கிறார். இந்த பார்லிமெண்ட்ல நடந்த இந்த ஒரு அசாதாரண சூழல், அது குறித்தான முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கு சார்? இன்றைக்கு தமிழ் ஹிந்து பத்திரிகையில நீதிராஜன் கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மொழிப்போரில் தேசிய எழுச்சிக்கான காலம் வந்துவிட்டது. என்ன காரணம்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்துல இருந்த மொழிகளின் எண்ணிக்கை 1652 லோக்கல் டயலக்ட்ஸ். அதுல பெரும்பாலான மொழிகள் வந்து அழிஞ்சிருச்சு. யாரோட மொழிகள் அழிஞ்சுது அப்படின்னா, பழங்குடியின மக்களோட மொழிகள் தான். கிட்டத்தட்ட 10% பழங்குடியின மக்கள். அப்ப எத்தனை மொழிகள் இருந்திருக்கும் அவங்ககிட்ட புழக்கத்துலன்னு நீங்களே யோசிச்சுக்கங்க. மொழிகள் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு மொழியோட டாமினேஷன். பல நேரங்கள் அது ஆங்கிலமாக கூட இருந்திருக்கும், முக்காவாசி நேரங்களில் இந்தி. இந்த டாமினேஷன்ல வந்து மொழிகள் அழிந்தன. அதுக்கு பிறகு நம்மளோட தொடர் சென்சஸ், பல்வேறு சென்சஸ் அவர் குறிப்பிடுறாரு. அந்த சென்சஸ் எல்லாத்துலேயும் கடைசியா 1961 ஒரு 1652 லாங்குவேஜ். அப்புறம் 10,000 பேருக்கு குறைவா பேசினா அதை மொழி லிஸ்ட்லயே சேர்க்க வேண்டாம்னு ஒரு விசித்திரமான முடிவை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு. இது எல்லாமே காலகாலமாக இழைக்கப்பட்டு வருகின்ற தொடர் அநீதிகள். அதுல ஏகப்பட்ட மொழிகளை வந்து கழிச்சு கட்டினாங்க. கடைசியில இப்ப 22 மொழியை தான் நம்ம வந்து அரசியல் சாசனத்திலேயே சேர்த்திருக்கிறோம். அந்த மொழிகள்லயே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிதி ஒதுக்கீடு பண்றது 2 மொழி. ஒன்னு சமஸ்கிருதம், இன்னொன்னு இந்தி. இந்த சமஸ்கிருதம் அந்த 10,000 பேரோட பேச்சு வழக்குல இருக்கிற மொழியா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம். ஆனா சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம். பார்லிமெண்டோட பல்வேறு உரையாடல்களையும் நம்ம இதை பார்க்க முடியுது. பார்லிமெண்ட்ல டிரான்ஸ்லேட் மாதிரி விஷயங்களை மாத்துறதுக்கு கூட சமஸ்கிருதத்துக்குன்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க. ஆனா பார்லிமெண்ட்ல யாருமே சமஸ்கிருதம் பேசுறதே இல்லை. இந்தியாவிலேயே 10,000 பேர் பேச்சு வழக்குல வச்சிருப்பாங்களான்னு சந்தேகம் தான். மந்திர மொழி அப்படின்னு ஒரு பிஜேபி எம்பி ஒருத்தர் பேசுனதை நான் கேட்டேன். மந்திர மொழியெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப காலத்துக்கு முந்தைய ஒழிச்சு கட்டியாச்சு. கல்யாணங்கள்லாம் வந்து தமிழ் மந்திரம் ஓதியெல்லாம் திருமணங்கள் நடக்கிறதுலாம் இங்க வந்து ரொம்ப சகஜமா போச்சு. ஆப்பிரிக்க கண்டத்துக்கு அடுத்தாப்புல இந்திய உபகண்டம் தான் அதிகமான மொழிகள். இதுதான் நீதிராஜன் கட்டுரையோட சுருக்கம். எல்லாருமே இதை படிச்சு பார்க்கணுங்க, பெரிய கட்டுரை. அப்போ நீங்க கேட்ட அந்த ஆரம்ப கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்தி டாமினேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது இப்போ ஒன்றும் புதுசு இல்லை, காலங்காலமாக செய்யப்பட்டு வருகிற முயற்சி தான். அப்படின்னா இது வெறுமனே மொழி சம்பந்தப்பட்டது மட்டும்தானா, நிதி சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி இதுல இயல்பாக எழுகிறது. நான் வந்து அப்படி பார்க்கல. வெறுமனே மொழி சம்பந்தப்பட்டது, நிதி சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கல. நாக்பூர் அசைன்மெண்ட் என்பதை நான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்ன காரணம்னா, தொடர்ந்து அவங்க சொல்றது அதுதான். தொடர்ந்து வந்து நாக்பூர் RSS பிஜேபி அமைப்புகள் சொல்றது வந்து சமஸ்கிருதத்துக்கான அந்த முக்கியத்துவம் தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியை மட்டும் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்களோட கல்லூரி நாட்கள் சமஸ்கிருதத்தை பத்தி அங்க ஒரு பெரிய அளவுக்கான பேச்சு வந்து அப்ப கிடையாது. எங்களுக்கே கூட பெரிய அளவுக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது. அப்போ வந்து எப்படியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இது 3வது பாலிசி தான். மோடி வந்து புதுசாலாம் கொண்டு வரல, 3வது பாலிசி தான். 3வது பாலிசியில ஏற்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஆபத்து, அதைத்தான் அவர் நாக்பூர் அசைன்மெண்ட் சொல்றாரு. அந்த ஆபத்து என்ன அப்படின்னா, இதோட அடிப்படை ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் என்றால் என்ன? அதை வந்து தைத்திரிய உபநிடதம் கூறுது. தைத்திரிய உபநிடதம் பேர் கூட உங்களுக்கு வாயில நுழைமான சந்தேகம் தான். தைத்திரிய உபநிடதம் என்ன கூறுது அப்படின்னா, பஞ்சகோஷ், 5 வகையான வாழ்வியல் நிலைகள் வேணும், அப்பதான் வந்து எஜுகேஷன் பூர்ணம் பெறும்
ஒண்ணு வந்து அன்னமய கோஷ், அதாவது உணவு சாப்பாடு. 2வது பிராணமய கோஷ், அதாவது காத்து. 3வது மனோமய கோஷ், அதாவது மனம். 4வது விஞ்ஞானமய கோஷ், அதாவது பகுத்தறிவு. 5வது ஆனந்தமய கோஷ், ஆன்மீகம். இந்த 5 நிலைகளை மாணவர்கள் அடைய வேண்டும் என்பதுதான் கல்விக் கொள்கையோட நோக்கம். அப்போ மாணவர்களை எதை நோக்கி, மாணவர்கள்னா அப் டு 10th வரைக்கும், முதல்ல 1 to 5, அப்புறம் 5 to 10 கொண்டு வராங்க, அப்புறம் 12th வரைக்கும். இத மாணவர்களை அப்ப எதை நோக்கி இவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, பழைய உபநிடத வாழ்க்கையை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. குருகுல கல்வியினுடைய பேட்டர்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். குருகுல கல்வியை விட கூட இது ஆபத்தானதா நான் நினைச்சேன். என்ன காரணம்னா, இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டு மரபுல அண்டத்தில் உள்ளதே பிண்டம், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யூனிவர்ஸ். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல பகுத்தறிவுங்கிற சொல்லு சர்வசாதாரணம். அதாவது இதுல எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. ஆனா நம்ம கல்வி முறைக்குள்ள அதை கொண்டு வருது கிடையாது. ஒரு சாதாரண குழந்தைகிட்ட நீங்க போய், உனக்கு வந்து பிராணமய கோஷ் வேணுமா, இல்லைன்னா விஞ்ஞானமய கோஷ் வேணுமானா, விஞ்ஞானம்னா அது சயின்ஸ்ன்னு நினைச்சுக்கிடும். ஆமா, எனக்கு சயின்ஸ் தாங்க வேணும்னு தான் சொல்லும். மற்றதை பத்தி அது கவலை இல்லை. ஆனா இவங்க கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, அது வந்து ஆத்மாவை உணர்ந்து கொள்ளுது. அறிவியலுக்கே இடம் இல்லை. அறிவியலுக்கு இடம் இல்லை. அதாவது உங்களை வந்து மனிதன்கிற நிலைக்கு உயர்த்திட்டு போறதாக இந்த புதிய கல்விக் கொள்கை, அதுவும் குறிப்பாக பஞ்சகோஷ் என்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட கல்விக் கொள்கை கூறுது. பஞ்சகோஷ்ங்கிறதையே மென்ஷன் பண்ணிடுறாங்களா? மென்ஷனே பண்ணியிருக்காங்க. அது யாரோட கொள்கைனா, அதுதான் வந்து நாக்பூர் அஜெண்டா. நீங்க பஞ்சகோஷ் நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பல்வேறு சமஸ்கிருத அறிஞர்கள், அப்புறம் நாக்பூர்ல பெரிய பெரிய ஆர்எஸ்எஸோட மிக மூத்த தலைவர்கள், அவங்கெல்லாம் அதை பத்தி தொடர்ந்து பேசிட்டே வராங்க. அதாவது ஆங்கில கல்வி முறை என்பது இந்திய பண்பில் சேர்ந்தது அல்ல, இந்திய பண்பிலான கல்வி முறை இதுதான். இவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான ஆபத்தான கொள்கை இது. என்ன சார், இப்ப நவீனமா நம்ம ஏஐ அது இதுன்னு வளர்ந்துருக்கிறோம்னு நம்ம பேசுறோம். இப்ப நம்மள அப்படியே மொத்தமா ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்கே சார். சொல்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களும் ஏஐ தான் சொல்றாங்க, ஆனந்தமயம். அது ஏஐ தானே, ஆனந்தம் ஏல தான் தொடங்குது. அதாவது பரபிரம்ம நிலையை அடைதல்னு அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அதான் அதோட பெரிய கொடுமை. ஆனந்த இமேஜினரின்னு வச்சுக்கலாம் போல. பரபிரம்மமா நீங்க ஆகணும்னு கலைஞர் வந்து அந்த காலத்துல பரபிரம்மம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினாருங்க. அதாவது பராசக்தி படம் வருது, அதை கிண்டல் பண்ணி அதை எதிர்த்து நிறைய கருத்து உருவாக்குங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பகுத்தறிவு படம். அதாவது இதோட 4வது நிலையை நம்ம 1952 அடைஞ்சிருக்கோம். இந்த பரபிரம்மம் ஒரு தினமணியில ஒரு கார்ட்டூன் போடுறாங்க. தினமணி யாரோட பத்திரிக்கைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லா காலத்துல இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆதரவான கருத்துக்கள் எதுல எல்லாம் வருதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இவர் உடனே அதே டைட்டில்ல பரபிரம்மம்னு ஒரு நாடகத்தை எழுதி, அந்த நாடகத்திலிருந்து வந்த வசூலை வந்து தஞ்சாவூர் புயல் நிவாரண நிதிக்கு கொடுக்குறாரு. அந்த நாடகத்துல, இந்த பரபிரம்மம் நாடகத்துல இந்த நாட்டு நடப்பையெல்லாம் அவர் சுட்டி காட்டியிருப்பார். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நாடகம் திருவாளர் தேசியம் பிள்ளை, இதெல்லாம் இருக்குங்க, நெட்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வரலாறுகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ காலங்காலமா இது வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, தென்னாட்டு உணர்வுகளுக்கு எதிரானது. ஏன்னா 52, 53ல தென்னகம் தானே, தமிழ்நாடுன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? அப்போ தென்னக உணர்வுகளுக்கு எதிராக வடபுலம் செயல்பட்டு கொண்டே வருது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா வசதி. இப்ப நீங்க டிராவல் பண்றீங்க, இங்க இருந்து காஷ்மீருக்கு போறீங்க, காஷ்மீர்காரன் தமிழ்ல பேசினா உங்களுக்கு வசதி தானே? ஆமா. உங்ககிட்ட ஒரு பவர் வந்துருச்சு, பொலிட்டிக்கல் பவர், எல்லாரும் தமிழ் கத்துக்கிடணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆர்டர் போடுறீங்க, யாரும் ஒபே பண்ணல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பிரதமரா இருந்தா காஷ்மீர்ல 1000 சிறப்பு பள்ளிகளை ஏற்படுத்தினா போதும், பிஎம் ஸ்ரீன்னு அதுக்கு பேர் வைக்கணும், அவ்வளவுதான். 1000 சிறப்பு பள்ளியும் இலவச கல்வி. இப்ப பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் 3வது வயசுல பிள்ளைய அந்த ஸ்கூல்ல சேர்த்துறணும். அதுக்கு பிறகு இந்த பஞ்சகோஷ் தத்துவத்தின் அடிப்படையில அந்த ஸ்கூல் இயங்குது. இதெல்லாம் முதல்ல திமுக கவர்மெண்ட் சரியா உணரலைங்க, குழப்பறாங்கல்ல. நீங்க முதல்ல ஒத்துக்கிட்டீங்க என்ன? அப்போ என்ன நினைச்சோம் அப்படின்னா, சிறப்பு பள்ளி
அவங்க 60% நிதி தராங்க, நம்ம இதுக்கு 40% நிதி வேற கொடுக்கணும். சும்மாலாம் கிடையாது. நீங்க 100 ரூபா செலவுல 60 ரூபா தான் அவங்க கொடுப்பா. நீங்க 40 ரூபா கொடுத்து உங்க பஞ்சகோஷம் நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். பஞ்சகோஷம் இந்தியவும் சமஸ்கிருதம். இல்ல, அதுல திமுக தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கடிதத்துல என்ன எழுதுறாங்கன்னா, மாநில அரசுக்கு உட்பட்ட கட்டமைப்பு அவர்களுடைய கல்வி முறையின் அடிப்படையில பிஎம்சி பள்ளியினுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு இவங்க சைட்ல இருந்து ப்ரொபோசல் அப்படி கொடுத்திருக்காங்க ஆரம்பத்திலேயே. அது பின்னாடிங்க ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. சோ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க திருத்தி அவங்க கொடுக்குறாங்க. ஆனா பிராக்டிகலா இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ப்ரொபோசலுங்க. முதல்ல என்ன நினைச்சிட்டோம்னா நவோதயா ஸ்கூல் மாதிரி இந்த பிற சிறப்பு பள்ளிகள் மாதிரியான இது ஒரு பள்ளி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். ஆனா இது என்இபியோட ஆரம்பம்னு தெரியாது. இந்த பள்ளிகள் மூலமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்இபியை செயல்படுத்தணும்னு இருக்காதுல்ல. அதான் அதோட சிக்கல். 14,500 ஸ்கூலுங்க மொத்தம் இந்தியா முழுசும். 14,500 ஸ்கூல். இந்த 14,500 ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்? அதாவது அது ஒரு லேபரேட்டரி மாதிரி. நம்ம குழந்தைகள் 500 ஸ்கூல் தான் தமிழ்நாட்டுக்கு வருது. 500-600 ஸ்கூல் தான். இதுல சேர்ற பிள்ளைகள் எல்லாமே சோதனை எலிகள் ஆகிறாங்க. அவன் பரப்புரம நிலையை அடைஞ்சிட்டானா இல்லையான்னு பார்த்த பிறகு எல்லா பிள்ளைகளையும் பரப்புரம நிலையை அடைய வைக்கிறதா நோக்கம். உண்மையாவே நீங்க இதை நான் கிண்டலுக்குலாம் சொல்லவே இல்லைங்க. இது என்இபியில இருக்குது. இங்க கமிஷன் நம்ம ஒரு குழு போட்டு இது ஆராயும் போது ஒரு முதலமைச்சரோ பிற அமைச்சர்களுக்கோ மத்திய அரசாங்கம் கொடுக்குற எல்லா ப்ரொபோசலையும் அப்படியே அவங்க படிச்சு பார்த்து இல்லைன்னா அதோட எக்ஸ்பர்ட் அவங்க இருக்க முடியாது. கல்வித்துறையில யாருங்க எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியும்? இப்ப நமக்கே இவ்வளவு விஷயம் எப்படி தெரியுது? இப்பதானே அது பற்றிய கட்டுரைகள்லாம் வருது. அப்புறம் தான் நம்ம படிக்கிறோம். எதிர்த்தரப்பு கட்டுரையும் படிக்கிறோம், இந்த தரப்பு கட்டுரையும் படிக்கிறோம். அப்போ எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்ட உடனே எக்ஸ்பர்ட் கமிட்டி இவ்வளவு டேஞ்சர் இதுல இருக்குங்க, பிஎம் ஸ்ரீங்கிறது சாதாரண பிஎம் ஸ்ரீ இல்ல, பரப்புரம பிஎம் ஸ்ரீன்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன பிறகு இவங்க அதுல இருந்து பின்வாங்குறாங்க, ரெஃப்யூஸ் பண்றாங்க. ரெஃப்யூஸ் பண்ணி மெமரண்டத்தை திருத்தி அனுப்புறாங்க. மெமரண்டத்துல இருக்கிற பல்வேறு ஷரத்துகளை திருத்தி அனுப்பும் போது தர்மேந்திர பிரதான் அதுக்கு தான் அவ்வளவு கொதிக்கிறாரு. நீங்க ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டீங்க. இப்ப ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டதா வச்சுக்கிட்டாலும் அப்புறம் பின்னாடி டேஞ்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்க விலக மாட்டீங்களா? கண்டிப்பா விலகிதானே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன சொல்றோங்கிறதுக்கு பதில் இல்லாம ஏத்துக்கிட்டீங்க. சூப்பர் சிஎம்னு ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அவர் ஏதோ கான்ஸ்பிரசி பேசுறாரு, கதை பேசுறாரு. இருக்காங்க சூப்பர் சிஎம் தமிழ்நாட்டுல இருக்காங்க. யாருன்னா அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எல்லாருக்கும் முன்னாடி காமராஜர், எல்லாருமே பள்ளி பெரியார், ஆரம்ப கல்வியை பெரியார், எம்ஜிஆர், இவங்க எல்லாருமே சூப்பர் சிஎம்ஸ் தான். என்ன காரணம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம நம்மளோட ஆரம்ப கல்வியை அதற்கு அடுத்த உயர்கல்வி எல்லாத்தையும் உயர்த்தி இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். சரி, யூனிஃபார்ம் வரும்போது எங்க காலங்க அது வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க சட்டை இதை போட்டு வருவாங்க. ஃப்ரீ யூனிஃபார்ம் கிடையாது, நம்ம தான் வாங்கி தச்சுக்கணும். ஆனா பணக்கார பிள்ளைகள் பளபள சட்டை போட்டிருப்பாங்க, நம்ம சாதா சட்டை போட்டிருப்போம். அப்போ அந்த டிஃபரன்ஸ் அதுல ஒளிஞ்சுது. பல கிராமங்கள்ல பின்னாடி கிழிச்ச கால் சட்டை தாங்க போட்டு வருவாங்க. தபால் பெட்டின்னு சொல்லி அதுல கொண்டு போய் தாளம் அடிச்செல்லாம் போட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னா படிக்கும் போதே ஒரு காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் கொடுக்கப்பட்டு பின்னாடி கிழிஞ்சதை தையல் போட்டு வீட்டுல தச்சு அதை போட்டுட்டு வருவோம். இல்லைன்னா அவன் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பான். சரி, நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம எவ்வளோ கஷ்டமான காலத்துல இருந்து படிப்படியா பல்வேறு சூப்பர் சிஎம்கள் சேர்ந்து இந்த நிலைமைக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ தர்மேந்திர பிரதான் என்ன சூப்பர் சிஎம் வர பார்க்குறாரா, சுப்ரீம் சிஎம் வர பார்க்குறாரா? அப்போ வரலாறை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி சார்ந்த மொழியியலுக்கும் ஒரு தனி வரலாறு இருக்கு. அதை அவரு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இப்ப நீங்க பேசுனதுல நாக்பூர் அஜெண்டா அதோடைய அசைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேஞ்சரஸ சொல்லிட்டீங்க. எனக்கு அதுல இன்னொரு முக்கியமான பார்ட் இந்த நிதி விஷயம் ரொம்ப பயமுறுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப அவரு பொலிட்டிக்கல் காரணம் அதுல இருக்குங்கிறதுனால முதலமைச்சர் தெளிவா நீங்க 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிஜேபி இவ்வளவு அடமெண்டா பொருளாதார ரீதியா நம்மளை ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல சார், அது எனக்கு புரிஞ்சுக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு. இந்த மாநில அரசுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ 2000 கோடியை கொடுக்கறதன் மூலமா ரிட்டர்ன் அவங்க தானே அதிகமா எடுக்கிறாங்க. இப்ப நம்ம 29 பைசா கொடுத்தா ₹1 கொடுக்குறோம்ல, அந்த ரிட்டர்னும் அவங்களுக்கு தேவைப்படும் தானே. அப்புறம் ஏன் அந்த எண்ணம் அவங்களுக்கு அப்படி இருக்கு?
இந்தியாவில் வந்து ஜிஎன் தேவி அப்படின்னு ஒரு பெரிய மொழியியல் பேராசிரியைங்க. அவங்க வந்து மக்களுக்கான மொழிகள் பற்றிய ஆய்வுகள்லாம் நிறைய நடத்தியிருக்காங்க. அவங்க கடைசியா ஷார்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழி பேசுகிற சமூகத்தோட வாழ்வாதார வளங்களை அழிச்சா போதும், மொழியை அழிச்சிடலான்றாங்க. அதான் நடக்குது. உங்களோட வாழ்வாதார வளத்தை ஃபண்டிங் மூலமா அழிச்சாலே போதும், மொழி தானே அழிஞ்சு போயிடும். நம்மளே அதை பல உதாரணங்கள் இந்தியாவிலே பார்க்கலாம். இதே பழங்குடி மக்கள் பேசுற மொழிகள் எப்படி அழிஞ்சுது? வெள்ள தமிழினி சாகும், மேற்கு மொழிகள் புவிமிசை ஏகும். யாரு? பாரதி. எந்த காலத்துல? சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி. மேற்கு மொழிகள்ல ஆங்கிலமும் சேரும். ஆனா வெள்ள தமிழினி சாகுங்கிற அந்த முதல் வார்த்தை உயிரோட வர்றதுக்கோ இல்லைன்னா அது நிரூபிக்கப்படுவதற்கோ உண்மையாவதற்கோ நம்ம விட முடியாதுல்ல. ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிருமாங்க? இது வந்து அடுத்த கேள்வி. எந்த மொழி வந்தாலும் ஒரு மொழி ஸ்ட்ராங்கா இருந்தா அழியாது. அது நான் அப்படி பார்க்கல. ஆனா சுமை, மொழி சுமையை நீங்க ஏத்த ஏத்த சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வர்ற மாணவர்கள் யார் அரசு பள்ளியில சேர்க்கிறாங்க? யாருன்னா ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க, ஒடுக்கப்பட்ட இனத்தவர்கள். இவங்களை வந்து நீங்க மொழிச்சுமை ஏத்துனீங்கன்னா அவங்க மெதுவா விலகிடுவாங்க. அப்புறம் கடைசியில் இது எப்படி போய் முடியும் அப்படின்னா, நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டா, தெலுங்கு கத்துக்கிட்டா, கன்னடம் கத்துக்கிட்டா உங்களுக்கு மாசம் இவ்வளவு ரூபா அப்படிங்கிறதுல போய் முடியும். எங்க காலத்துல இப்படி முயற்சி நடந்தது. 720 ஸ்காலர்ஷிப்புங்க பெர் இயர். ஒரே ஒரு நிபந்தனை தான், காலேஜ் புதுமுக வகுப்புல தமிழ் பாடத்துக்கு பதிலா, லாங்குவேஜ்ல தமிழுக்கு பதிலா ஹிந்தி எடுக்கணும். 720 பெர் இயர். 1965 720 எவ்வளவு பெரிய மேட்டர் இருந்திருக்கும்? ஆமா, அந்த டைம்ல ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். காலேஜோட என்டையர் எக்ஸ்பென்ஸே ஒரு வருஷம் எக்ஸ்பென்ஸே 600 ரூபா தான் வரும். சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வர்றவங்க என்ன இருப்பாங்க? அதாவது நீங்க பாண்டித்யம் எல்லாம் பெற வேண்டாம், படிச்சா போதும், பாஸ் கூட பண்ண வேண்டாம். ஒரு வழியா அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒழிச்சுதுங்க அப்படியான சிறப்பு சலுகைகள் எல்லாம். அதெல்லாம் திருப்பி வருது. அதான் நாக்பூர் அஜெண்டான்னு சொல்றது அதுதான் சொல்றாரு அவரு. புரியுது. இப்ப நிதி கொடுக்காம இருக்கிறதன் மூலமா நம்ம பேலன்ஸ் பண்ணிட முடியுமா சார்? இப்ப பள்ளிகளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில மாநில அரசு வந்து அவங்களுடைய பள்ளிகளுக்கு ஒரு நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இது இது ஒரு ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான், அதை குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வேற வழி இல்லை, நம்ம இப்படியான முயற்சிகளையும் எடுத்துதான் ஆகணும். என்ன மாற்று முயற்சி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் கிடைக்காம போயிடும், இப்படியான முயற்சி இல்லைன்னா. இது மட்டுமே போதுமானதா இருக்குமா, இல்ல இதுக்கு அடுத்து நம்மளுக்கு நிதி சுமையை தாங்கி கொள்ளும் அளவிற்கான ஒரு சூழல் நம்மள்ட்ட இருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மத்திய அரசாங்கம் பாலிசி அடிப்படையில மேண்டேட்டரியா இல்லாத ஒரு விஷயத்துல பட்ஜெட் கட் பண்ண முடியாதுங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நம்ம வந்து அதுக்குரிய ஆணையை பெற்று வர வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். அதுக்கு சில மாதங்கள் கூட ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் என்ன பண்றதுங்கிறதான் கேள்வி. அப்ப வெறுமனே அரசியல் மாற்றம் ஏற்பட்டால் இது சரியாயிருமானா சரி ஆகாது. பிஜேபி ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னாலும் இது எப்படி சரியாயிரும்? 2029 வரைக்கும் மத்தியில் அவங்க ஆட்சி இருக்கு. 2026க்கு பிறகும் பிஜேபிக்கு இங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னாலும் இது சரியாகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் உங்க கேள்வின்னு ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறேன். சரிதானே? அப்படின்னா நம்ம உண்மையிலே என்ன பண்ணணும்னா, அவங்கவுங்க லெவலுக்கு அரசு பள்ளிகளை வந்து ஊக்குவிக்கணும். இப்போ உதாரணமா பள்ளிகள்ல புதுசா ஒரு கம்ப்யூட்டர் லேப் வைக்க வேண்டியது இருக்கு. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தர முடியாதா நம்மளால? உங்க ஊர் அரசு பள்ளியில ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள், அவங்களுக்கு எதுக்கு ஹிந்தி படிச்சா ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்? நீ தமிழ்ல வந்து 60 மார்க் மேல எடு, 100 மார்க்ல 60 மார்க் மேல எடு. வருஷத்துக்கு வந்து ஒரு 5 பேர் 10 பேர் அவங்கவுங்க ஊர்ல ஒரு வருஷத்துக்கு உனக்கு இவ்வளவு ரூபாய் தரோம் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாதா? அப்போ மனசுதான் இதுல. தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளில் படிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க. நான் சொல்றது பெரிய நிறுவனங்களே சொல்லல, புரியுது, தனி நபர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கூட்டு முயற்சியிலே இணையணும். அப்படி இணைந்தால் அரசு இன்னைக்கு தேதிக்கு நமக்கு அடிப்படை கட்டுமானம் இருக்குங்க. எல்லா ஊர்களையும் அடிப்படை கட்டுமானம் இருக்கு. மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஆசிரியர்களுக்கான சம்பளம், ஆசிரியர் பணியிடங்கள் காலி. எங்க ஊர் ஸ்கூல்லேயே வந்து HM போஸ்ட் இல்லை, பல வருஷமா இல்லை.
பகுதி நேர ஆசிரியர்கள் மாதிரி கூப்பிட்டு இருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூட பணமே இல்லை அப்படின்னாலும் நம்ம உழைப்பை கொடுக்கலாம். அதாவது அரசு பள்ளிகளில் போய் பகுதி நேர ஆசிரியராக சம்பளம் இல்லாம பணிபுரியலாம்ல. ஒரு வாரத்துக்கு அரை நாள் பணிபுரிய முடியாதா? நமக்கு எந்த பாடம் நல்லா வருமோ அந்த பாடம், கணிதம், அதாவது இதுதான் சரியான சவாலா இருக்க முடியும். நம்ம இன்னும் சொல்ல போனால் மொழிப்போருக்கான தேசிய எழுச்சியின் அடையாளமாக எது திகழணும்னா மக்களோட தன்னெழுச்சி திகழணும். அப்படின்னா மறந்து போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு முனைப்பு வந்தா பிற மாநிலங்கள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பணம் கிடைக்காம போயிருமேங்கிற பயத்துல கூட பிற மாநிலங்கள் சும்மா இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போகணும். எனக்கு இவ்வளவு வயசாகி போச்சுங்க, 49 பிறந்தேன். நான் ஏற்கனவே 65 போராட்டம் ஃபுல்லா பார்த்துட்டேன். 58 நான்சென்ஸ் போராட்டம் எனக்கு 4th ஸ்டாண்டர்ட். 57 கடைசியில இதே மாதிரியான டிஸ்கஷன் வரும்போது பிரதமர் நேரு தமிழர்கள்லாம் அறிவில்லாதவங்க, நான்சென்ஸ், நாடு கடத்தணும் அப்படியெல்லாம் பேசிட்டாரு பண்டித நேரு அப்படி பேசின உடனே நார்வேல திமுக பொதுக்குழு 1957 கடைசி டிசம்பர்ல திமுக அப்ப 15 எம்எல்ஏ வந்துட்டாங்க. 57 மார்ச்லயே தேர்தல் முடிஞ்சு போச்சு. 15 எம்எல்ஏ வந்தோடனே அவங்க இதை கண்டிக்கணும். நேருவுக்கு கருப்பு கொடி, இப்ப எப்படி தர்மேந்திர பிரதான் கருப்பு கொடி உருவம் எரிப்போ அதே மாதிரி பண்டித நேரு கருப்பு கொடி. ஆனா நேருவை எதிர்ப்பதுங்கிறது 1957 எவ்வளவு கடினமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சுதந்திர போராட்ட ஹீரோவா வராரு, மக்களின் மனங்கவர்ந்தவர். அவரை எதிர்க்கிறதுங்கிற முடிவை வெறும் 15 எம்எல்ஏ கொண்ட ஒரு புதிய கட்சி 49 கட்சி தொடங்குது, 57 அந்த முடிவு எடுக்கிறாங்க. 8 வருஷத்துல எடுத்து அந்த போராட்டத்துக்கு தயாராகும் போதுதான் ட்ரிப்ளிகேன்ல ட்ரிப்ளிகேன் கூட்டத்துக்கு போகும்போது அண்ணா எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. அண்ணா, நாவலர், கலைஞர் எல்லாரையும். எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆரை கைது பண்ணோன்னு எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆரையே கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா சிறுவர்களுக்கு சினிமாங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. 5 நாள் எல்லாரும் ஜெயில இருந்தாங்க. கடைசியில வழக்குல 25 ரூபா ஃபைனும் 10 நாள் சிறைவாசமும் தீர்ப்பாச்சு வழக்கு நடந்த உடனே. அப்போ ஒரு வசனம் ரொம்ப ஃபேமஸ், அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வரலாறு சொன்னேன். பதட்டத்தை ஏற்படுத்தும் பண்டித நேரு பஞ்சம் போக்கினாரா, பட்டினி துடைத்தாரா, விலையேற்றம் போக்கினாரா, செல்வம் வளர செய்தாரா? இது இன்னைக்கு எல்லாருக்குமே பொருந்தும். பதற்றத்தை ஏற்படுத்தும் தர்மேந்திர பிரதான், இதை அப்படியே மாத்தி போட்டு பாருங்க. பதட்டத்தை ஏற்படுத்தும் நரேந்திர மோடி, அப்படியே மாத்தி போட்டு பாருங்க. இது 1958 வருஷம். நாங்க ரொம்ப பிரமாதமா எழுதி வச்சு ஸ்கூல் நாடகங்கள்ல, அதாவது நாடக குழுல வச்சிருந்தோம். அப்போ திருவள்ளூர் கலாமன்றம்னு ஒண்ணு, தமிழறிவு சின்ன கிராமத்துல தமிழறிவு மன்றம்னு ஒண்ணு, அதுல குட்டி குட்டி நாடகங்கள் போடுவாங்க. அதெல்லாம் இதுல வீராவேசமா பேசிட்டு இருப்போம். நான் அப்பதான் நினைச்சு பார்த்தேன், என்னடா இது, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்த விஷயங்களே திருப்பி நமக்கே பாடமா சேருத. ஒரு வகையில தர்மேந்திர பிரதானுக்கு நன்றி சொல்லணுமோன்னு நினைச்சேன். என்னன்னா அவரு இந்த பதட்டத்தை ஏற்படுத்தலைன்னா இப்ப பழைய வரலாறு பேச முடியாதுல்ல. மக்கள்கிட்ட இது ஒரு புரிதலோட போகுது. நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். ரொம்ப பழைய மேட்டரை பேசினா பூமரங்கள் ஆயிரும் இல்லையா? ரொம்ப பழைய மேட்டரை பேச முடியாது. எப்போ இதுதாங்க பேசிட்டு இருக்காரு இவரு, ஆல்வேஸ் ஓல்டு. ஏன்னா ஓல்டுன்னு பண்டித நேரு அப்ப சொல்றாரு, பெரியாரை பார்த்து, அண்ணாவை பார்த்து, கலைஞர்லாம் பார்த்து, ஓல்டு, இவங்கெல்லாம் ஓல்டு பீப்புள் அப்படி சொல்றாரு. எங்களை கிழவர்கள் என்று அழைத்து விட்டார்கள்னு பேசியிருக்காங்க திமுக இவங்க. அப்போ எப்போதுமே அவங்க இப்படித்தான் இருக்காங்க. அவங்கன்னு சொல்றது எல்லா அவங்களையும் சேர்த்தான் நான் சொல்றேன். அதான் ஒன்றியம்னு வந்துட்டாலே அவங்க ஒரு மாற்றாந்தாய் மனநிலை தான். உயர்ந்தோங்கிற மனப்பான்மை வந்துட்டாலே இதுதான். துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு இருந்த பையெல்லாம் துண்டை தோல்ல போட்டு பேசுறானேங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா அப்படிதான். படிப்பு நம்ம வாழ்க்கை தான் சொந்தம், இவாள்லாம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே இதுதான். இது எல்லாத்தையும் தாண்டி 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 தான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். நீங்களும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க எவ்வளவு பெரிய எச்சரிக்கை விடுக்கிறோம். ரொம்ப ஒரு அழுத்தமான வார்த்தை சார் நீங்க சொன்னது. அதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டு வழியோடு இருக்காது. அதனால இது எல்லாருக்கும் கடத்தப்படும். ஏன்னா எல்லாருமே இந்த மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சு, நம்ம எதை பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு ஒரு நீண்ட உரையாடல். பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையா, மிக அழுத்தமான வார்த்தைகள்ல பதிவு செஞ்சிருக்கிறீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.